விஷ்ணுமாயாவுக்கு ஜெய ஜெய விஷ்ணுமாயாவுக்கு. மிக அற்புதமான இந்த நாளிலே 27 நட்சத்திரங்களுக்கான நட்சத்திர நவக்கிரக மகாயாகம் நடக்கவிருக்கிறது. வருகின்ற 2025 சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சியை முன்னிட்டு இந்த மகா யாகம் நடக்கிறது. 9 கிரகங்களுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும். இதுல ஸ்ரீமடத்துல இன்னைக்கு விஷ்ணுமாயாவுடைய கோயில் சன்னிதானம் கும்பாபிஷேகமும் நடக்குது. அதற்காக மேல சுவாமி, அவரோட பரிவார தேவதை விஷ்ணுமாயா, கருங்குட்டி, பத்ரகாளி, குபேரலட்சுமி, விஜயலட்சுமி, முருகன், விநாயகர் போன்ற அனைத்து தெய்வங்களையும் நம்ம பரிவார தேவதைகளாக யாகசாலைக்கு விரைந்து சென்று கொண்டிருக்கிறோம். அவர்களெல்லாம் கூட்டிட்டு போய் யாகசாலையில் வச்சு தியானம் பண்ணி ஆவாகனம் பண்ணி யாகம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கலச தீர்த்தத்தை எடுத்துட்டு வந்து மத்தியானமா விஷ்ணுமாயாவுக்கு கும்பாபிஷேகம் நடக்கவிருக்கிறது. ஆகையினாலே பக்த கோடிகள் அனைவரும் திரளாக வந்திருந்து ஸ்ரீ ரமணி ஹால்ல, இந்த நாமக்கல் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல இருக்க ரமணி ஹால்ல இந்த மாபெரும் வைபவம் நடக்கவிருக்கிறது. அனைவரும் வரணும், சுவாமியுடைய அருளை. நன்றி. चतुर्भुजं शूलायुधधरं महापरिवार பெரியவா இன்னைக்கு நட்சத்திரம் विशाली संवत्सर नवम्यां रोहिणी பெரியவா பெரியவாவோட ஜென்ம நட்சத்திரம். நம்மட சங்கர மடத்தோட மண்டபம். ஆசூஜ ऋण तार गृहादि तारकोटि निज भक्ताना क्षेमकरं कृष्णांभा சங்கர மடத்தோட मकर कुंभ रास्यधिपतिं मंदवासर प्रयुक्तं प्रीतिनं सुवासिनं पत्नी पुत्र परिवार समेतं गृहमंडले प्रविष्टम् अस्मिन् अधिकरणे सूर्यग्रहस्य पश्चिमदिग्भागे धनुरागारमण्डले तिलदान्यस्योपरि भगवन्तं शने अस्मिन् कलशे शनेश्वरग्रहं ध्यायामि आवाहयामि स्थापयामि पूजयामि नमः। ओम विदावजतया विदा आयज्ञो ब्रह्मिरकिरमे ददनन्मादरं पुनः विदरञ्जप्रेण सुवहा ते देवेन रुद्राम
क्रीत्वार्च विचत्यम इदं देदत्स्यां याहि गौरमत्यादरा जीवं विदमति प्रमुक्तः सुरेश कुल फुलहरीवा क्लांबरधरं विष्टं चचिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओहो नमो बत समस्त दुरिध क्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थं तदेव लग्नं सुतनं तदेव हराबलं चंद्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपते ते स्मरामि हरिष्यमाणस्य कर्मणः त्रिविघ्नेन समाप्यर्थम् आदौ विघ्नेश्वर पूजां करिष्ये। आदौ विघ्नेश्वर पूजां करिष्ये। हरिद्रा बिंबाद सुमुखं वरप्रदं महागणपतिं यथास्थानं प्रतिष्ठापयामि। जयमाय पुराणगाय च ओम क्षत्रस्य राजा वरुणो विराजः नक्षत्राणां सुविजत्वनिष्ठः तौ देवेभ्यः हिरण्यगर्भ गर्भस्थं हेमबीजं विभावसोः अनंत पुण्यफलदं अधशान्तिं प्रयच्छ मे। संकल्पित नक्षत्र आदित्यादि नवग्रह इष्टि पूजाराधन आरंभ कर्म आरंभ मुहूर्त यज्ञापेक्षया आदित्यादीनां नवानां ग्रहाणां आनुकूल्यता सिद्ध्यर्थम आदित्यादि नवग्रह देवता प्रीत्यर्थम यत्किंचित् हिरण्यं नानागोत्रेभ्यः ब्राह्मणेभ्यः नेभ्यः संप्रदते। पार्वती हृदयानंदाय नमः। ओम अष्टवे नमः। ओम माया जगद्गुरुवे नमः। शांतांबराय नमः। ओम अनक्तधाराय नमः। ओम लीलांबराय नमः। ओम शिशोभिताय नमः। ओम वीरघोराय नमः। ओम दर्पहासाय नमः। ओम विष्णुमायाय नमः। ओम जगद्गुरवे नमः। ओम रक्तकुंडलाय नमः। ओम केटकाय नमः। ओम केयूराय नमः। ओम नवमाला विभूषिताय नमः। दस्मितमुखाय नमः। वंदे नमः। विष्णुमायाय नमः। ओम गुरवे नमः। ओम शीर्षग्रमेरु संबूध्याय नमः। ओम विभवे नमः। ओम महिषवाहनाय नमः। ओम गंधर्वाय नमः। ओम विभाननाय नमः। ओम यजमाय नमः। ओम अष्टवे नमः। ओम मायायै नमः। अनुविदे नमः। ओम नीलोद्भवाय नमः। ओम सुमेत्राय नमः। ओम सच्चिदानंदाय नमः। नी पण्र ओम सुमेध्याय नमः। ओम अभ्याय नमः।
ஓம் தீராய நமஹ ஓம் வேதாய நமஹ ஓம் விஷ்ணுமாயாய நமஹ ஓம் ஜெகன்மாதிரே நமஹ தேவாய நமஹ ஓம் சூக்ஷ்மாய நமஹ மகாகாயாய நமஹ ஓம் அதீத்ரியாய நமஹ ஓம் சர்வபோபஹராய நமஹ தேவாய நமஹ விஷ்ணுமாயாய நமஹ யம்பாய நமஹ உதாய நமஹ மகுண்டாய நமஹ ஸ்ரவணாய நமஹ சோணாய நமஹ அக்ரக்ஷகாய நமஹ ஓம் அக்ஷிதாய நமஹ ஓம் அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ விரானாய நமஹ சிரூபாய நமஹ விக்ஷுரூபாய நமஹ வித்யாய நமஹ போரும் மந்திரம் ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகுது அப்படிங்க நீங்க சொல்லிட்டே இருக்கோம் வித்யாய நமஹ இந்திராய நமஹ பானவே நமஹ இந்திரபிரஸ்தாய நமஹ வந்தியாய நமஹ ஈசாய நமஹ வாசே நமஹ அச்சுதாய நமஹ உக்ரரூபாய நமஹ பிரம்மரக்ஷச சம்ரக்ஷகாய நமஹ பிரம்மரக்ஷச வார்ஷதேவதாய நமஹ ஸ்ரீரார்ணவாய நமஹ பார்வதி காளிங்கன ஸ்ரோத்பூதாய நமஹ இதாய நமஹ வந்தனாய நமஹ தயாய நமஹ கரீம்னே நமஹ கரீம்னே நமஹ உம்னே நமஹ ராஜ்யாய நமஹ நித்யானந்தாய நமஹ சூர்யாய நமஹ அந்தராட்சசே நமஹ அதிருப்தியாய நமஹ ஆத்மரூபிணே நமஹ அச்சுதாய நமஹ அரந்தே ஜோதிஷே நமஹ அஸ்வராய நமஹ உதயே நமஹ பிரியே நமஹ ராஜாய நமஹ பாலுரூபாய நமஹ வருணாய நமஹ அரண்யே நமஹ ராஜ்யாய நமஹ ஆதிமாயாய நமஹ கூடே அசர்வாய நமஹ நாராயணாய நமஹ பரஸ்மே நமஹ வித்யாய நமஹ ஹேம்பூதாய நமஹ கேசவாய நமஹ நாராயணாய நமஹ மாதவாய நமஹ கோவிந்தாய நமஹ விஷ்ணவே நமஹ மதுசூதனாய நமஹ திரிவிக்ரமாய நமஹ வாமனாய நமஹ ஸ்ரீதராய நமஹ ஸ்ரீ ரிஷிகேஷாய பத்மநாபாய நமஹ தாமோதராய நமஹ சங்கர்ஷனாய நமஹ வாசுதேவாய நமஹ பிரத்யும்னாய நமஹ தம்பதியா அனிருத்தாய நமஹ சரி அப்ப குழந்தையோட சீக்கிரம் டக்குன்னு சுவாமி வெயிட் பண்ண கூடாது அனிருத்தாய நமஹ சத்யாய நமஹ குருதாய நமஹ அச்சுதாய நமஹ உபேந்திராய நமஹ வீட்லயா ஹரயே நமஹ ஹரிசேவ்யாய நமஹ ஹரிவர்யாய நமஹ தாய நமஹ திருணே நமஹ ஆகினே நமஹ விஷ்ணுபக்தாய நமஹ விஷ்ணுசேவ்யாய நமஹ பிரபத்தாய நமஹ பிரபத்தாய நமஹ குணவானினே நமஹ பிரபாகாய நமஹ எச்சன் சேவிதா சுவாமி தொடாதீங்க குராய நமஹ அப்படியா தண்டஹஸ்தாய நமஹ மகிஷாரூடாய நமஹ சுவாமிக்கு லேடிஸ் பிடிக்காது சரி போட்டுருங்க போட்டுருங்க நேத்ராய நமஹ ஜுவல்லரி வாத்திய பிரியாய நமஹ சர்வாய நமஹ சாந்தாய நமஹ உக்ரரூபாய நமஹ ஏந்தே நமஹ அனந்தாய நமஹ முடிஞ்சது வேண்டிக்கோ நானாவித மந்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி சர்வாய நமஹ ஓம் சௌரயே நமஹ ஓம் தசதிக்ஷம் பிரதாசாய நமஹ கதாதராய நமஹ பக்தவஷ்யாய நமஹ ஓம் ஓஜஸ்கராய நமஹ ஓம் ஜயினே நமஹ ஓம் ஜகதானந்த தேகாய தேகாய நமஹ மிருத்யுஜராவ்யாதி ஜராவ்யாய நமஹ
ओम औन्नत्य पद संचारस्ताय नमः असुरारये नमः असुरारये नमः गमनीयाय नमः ओम अज्जवल्लभाय नमः ओम अंतवह्नि प्रकाशाय नमः ओम अचिन्त्याय नमः ओम आत्मरूपिणे नमः अच्युताय नमः ओम अमरेशाय नमः ओम मनस्मै ज्योतिषे नमः भास्कराय नमः प्रभये नमः हरये नमः परात्मने नमः तरुणाय नमः वरेण्याय नमः देहानां पतये नमः भास्कराय नमः मध्यान्तरहिताय नमः सौख्यप्रदाय नमः सकल जगतां पतये नमः सूर्याय नमः भये नमः नारायणाय नमः परेशाय नमः तेजोरूपाय नमः हिरण्यगर्भगर्भाय नमः ह्रीं सम्पत्कराय नमः ओम ऐं इष्टाय नमः ओम सं सुप्रसन्नाय नमः श्रीमते नमः ओम श्रेयसे नमः ओम भक्त कोटि सौख्य प्रदायिने नमः ओम वेद्याय नमः ओम नित्यानंदाय नमः सूर्य नारायण स्वामिने नमः परिमल मंत्र पुष्पाणि समर्पयामि। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். நட்சத்திர நவகிரக மகாசாந்தி யஜ்யம் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டது எனக்கு பூர்வ ஜென்ம சுக்கிருத்தம். அதற்கு நான் மகா புண்ணியம் செஞ்சிருக்கணும். நீங்களெல்லாம் விஷ்ணு மாயா துணையோட இந்த யஜ்யத்தை செஞ்சிட்ருக்கீங்க. யாகம்னா என்ன, யஜ்யம்னா என்ன, ஹோமம்னா என்ன அப்படிங்கிறது வேதங்களில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் யார் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற விதிமுறைகளோட நமக்கு வேதங்களில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த 2025 3 ராஜகிரகங்கள் மாறுது. பொதுவாகவே 3 ராஜகிரகங்கள் ஒரு வீட்டில் மாறுறதுங்கிறது, ஒரு வருஷத்தில் மாறுறதுங்கிறது ரொம்ப அபூர்வம். இந்த வருஷம் இந்த 3 ராஜகிரகங்களும் மற்ற கிரகங்களும் ஆஸ் யூஷுவலாக மாறும். ஆக நவ கிரகங்களும் 2025 மாற்றம் உண்டு. ஆகவே இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இப்படிப்பட்ட யஜ்ஜம் செய்யறதுங்கிறது லோகக்ஷேமத்திற்காக, இந்த உலகமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற லோகக்ஷேமத்துக்காக இவங்க குடும்பத்தோட நமக்காக இறைவனிடம் வேண்டுகிறார்கள். அப்போ இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு அனுமன் ஜெயந்தி. அனுமனுக்கு ஜெயந்தி உண்டா அப்படின்னா உண்டு. அனுமன் ஜெயந்திக்கு முன்னாள் இதை நம்ம செய்கிறோங்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் செய்யவே முடியும். மூர்த்தி, தலம், தீர்த்தம் அந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் என்ன பிரச்சனைக்கு ஹோமம் செய்யணுமா, யாகம் செய்யணுமா, யஜ்ஜம் செய்யணுமா, இதை தெரிஞ்சு நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக கிரகதோஷங்கள் எவ்வளவு இருந்தாலும் அத்தனையும் பஞ்சாக பறந்துவிடும். அப்படிங்கிறதா ஒரு சின்ன ஜோதிட ரகசியம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ராம்ஜியை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நெடுநாள் நண்பர், நான் வேந்தர் டிவியில் நான் ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னை ஆஃபீஸில் பார்த்தார். அன்றைக்கு ஏற்பட்ட அந்த நட்பு தான், அந்த நட்புக்காகத்தான் இவ்வளவு தூரம் நான் வந்தேன். ஆனால் இங்கே பார்த்த பிறகு தான் தெரியுது இவ்வளவு விசேஷமாக இவர் பண்ணிகிட்டு இருக்கார், எவ்வளவு சிரத்தையாக பண்ணுறார், அதை குடும்பத்தோடு செய்கிறார். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் ராம்ஜி அவர்கள் மிகப்பெரிய உன்னத நிலைக்கு இந்த ஆண்டு சீரம் சிறப்பும் பெற்று ஆரோக்கியத்தோடு வாழணும்னு என் குடும்பத்தோடு உங்களை வாழ்த்துகிறேன். வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.
शिव शम्भो स्वयम्भो भो शम्भो शिव शम्भो स्वयम्भो शम्भो शिव शम्भो स्वयम्भो भो शम्भो शिव शम्भो स्वयम्भो गङ्गो शिव शम्भो स्वयम्भो गंगाधर शंकर करुणाकरा भो शंभो शिव शंभो स्वयंभो भो शंभो शिव शंभो स्वयंभो गुणपर ब्रह्म स्वरूपा गम गम भूत प्रपंचरहिता निर्गुण निकित निरानंद जगुण निकित निरानंद आनंद अतिशय अक्षय लिंगा आनंद अतिशय अक्षय लिंगा वो शंभो शिव शंभो स्वयंभो भो शंभो शिव शंभो स्वयंभो दमि तदिमि दिमि किड किड तोम तोम तड़ी किड तोम दिमि तदिमि दिमि किड तोम तोम तड़ी किड तोम मदंद मुनिवर वंदित ईशा सर्वदिगंबर वेशित वेशा अंद मुनिवर वंदित ईशा सर्वदिगंबर वेशित वेश नित्य निरंजन नित्य नरेश ईशा सर्वेशा सर्वेशा भो सर्वेशा सर्वेशा भो शंभो शिव शंभो स्वयंभो भो शंभो शिव शंभो स्वयंभो जगदीश्वरी माहेश्वरी अम्बा अम्ब सुंदरी गुणमंजरी शिवशंकरी अम्बा कादंबरी श्वेतांबरी हरिसोदरी अम्बा कादंबरी श्वेतांबरी हरिसोदरी अम्बा अम्ब शंकरी परमेश्वरी शशिशेखरी अम्बा இரண்டாயிரத்தி 25 புத்தாண்டு பிறக்க போகிறது. சொல்லப்போனா இந்த வீடியோவை இப்போ பார்த்துட்டு இருக்கிற நாள் இந்த புத்தாண்டு நாள் தான். விஷ் வண்டர்ஃபுல் ஹாப்பி நியூ இயர். இந்த புத்தாண்டு நமக்கு என்ன கொண்டு வந்து தருகிறது? வசந்தங்களை கொண்டு வந்திருக்கிறதா, அல்லது இந்த வருடமான ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா என்றால் அதற்கான விடை தான் இந்த யஜ்யம். யஜ்யம் என்றால் யாகம். தமிழில் யாகம் அப்படின்னா பெரும்பாலும் ராஜாக்கள் ஒரு காலத்தில் ஒரு வாழ்க்கையில் 7 யாகம் பண்ணால் இந்திர பதவிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க.
யாகம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ கஷ்டம். ஒரு காலத்தில் ஜோதிட சாஸ்திரமே எதுக்கு இருந்ததுன்னா, இந்த யாகம் பண்ணுற வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனான்னு பார்க்கறதுக்காக தான் ஜோசியமே பார்ப்பாங்களாம். அதுக்கப்புறம் அது எங்கெங்கேயோ போய் அது என்னென்னமோ ஆயிடுது. ஸோ அப்போது அப்படி இந்த யாகம் என்பது 48 நாள் நம்மளை வருத்திண்டு, சன்னியாசிக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. விழாக்களில் கலந்து கொள்ளாமல், எதுவும் இது மாதிரி துக்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல், ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப கடுமையான ஒரு விரதம் இருந்து இந்த யாக காரியங்களை நம்ம செய்கிறோம். இவ்வருடமே சனிப்பெயர்ச்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த 3 பயிற்சிகள் இந்த வருடம் வருவது தான் ஒரு பெரிய சேலஞ்ச். அப்போது அன்பு நண்பர் திரு கிஷோர் கும்பகோணத்தில் பெரிய ஆச்சாரியர், நம்ம தலைமை சாந்தி திரு நிலேஷ் இவர்களோடு அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது, நம்ம ஒரு பெரிய யாகம் ஒன்று பண்ணலாம், லோகக்ஷேமம் மகாமியகம், உலக மக்களோட நன்மையை மனதில் கொண்டு ஒரு யாகம் பண்ணலான்னு ஒரு முடிவெடுத்தோம். அவ்வகையில் ரமணி ஹால் என்று அழைக்கப்படக்கூடிய நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயில் அருகிலே இருக்கக்கூடிய பெரியவா தான் இவங்களுக்கு எல்லாம். சங்கராச்சாரியாரை தெய்வமாக கும்பிடும் இந்த மண்டபம் எங்களுக்கு கிடைச்சது, தெய்வாதீனமாக கிடைச்சது. குருர் பிரம்மா குரு விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா என்று பெரியவர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி குருவை நாம் நம்பினால் நமக்கு என்ன கிடைக்குமோ கிடைச்சிரும். அந்த மகாபிரிவா தான் இதெல்லாம் நடத்துகிறாருன்னு நான் நம்புகிறேன். அவ்வகையில் இந்த யாக காரியம் பண்ணலான்னு முடிவெடுத்தோம். சரி, பண்ணுறோம், இதனால் வேறு என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? 12 ராசிகளுக்கு பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? 27 நட்சத்திரங்களுக்கும் பண்ணிடலாம். ஆனால் மிகுந்த பொருட்செலவாகுமே, 27 கலசம் வச்சு பண்ணணுமே, பரவாயில்ல, அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, 27 நட்சத்திரங்களுக்கும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு இந்த 27 நட்சத்திரத்தையும் ஆவாகனம் பண்ணி அங்கே பார்த்தீங்கன்னா மலை அளவு இந்த கும்பகோணத்துலேருந்து ட்ரெயினில் எடுத்துகிட்டு வந்திருக்கா. கும்பகோணம் ட்ரெயின் சொல்லியதான் போதும் என்னை விட்டு விடுங்கள் என்று. அந்த மாதிரி இவங்களோட டீம் ஃபுல்லாக அங்கேருந்து வந்து அது ஃபுல்லாக அந்த நிலக்கரி கூட்ஸ் வண்டி மாதிரி ஒரு யாக சாமானாக வந்துட்டே இருக்கு. எத்தனை சுவாகா பண்ணியும் பத்தலை அப்படிங்கிற மாதிரி பண்ணோம். 27 நட்சத்திரங்களுக்கும் ஆவாகனம் பண்ணியாச்சு. இந்த நட்சத்திர தேவதைகளை ஆவாகனம் பண்ணுறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? குருஜி, ஏன் ராசி மீன ராசி, நான் ஏன் 27 நட்சத்திரத்தையும் வணங்கணும் என்றால், ஒரு கிரகம் என்பது ஒரு ஆர்பிட், அதாவது வந்து ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிளில் தான் ஒரு கோள் என்பது சுற்றி வருகிறது. அந்த கோள் ஒரு வருடத்தை கடந்து முடிந்தால் ஒரு குரு பயிற்சி, அந்த கோள் ஒரு 12 ராசியிலும் கடந்து முடிந்தால் அது சனி பயிற்சி. இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் 12 எல்லா இதையும் கடந்தால் அது வந்து ராகுக்கு 27 நட்சத்திரத்தையும் டச் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுறதுன்னா, இந்த 27 நட்சத்திரங்களையும் வழிபடும் மூலம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு அந்த கிரகம் டிராவல் ஆகும் போதெல்லாம் வரக்கூடிய நற்பலன்கள் நமக்கு கிடைக்கிறது, அல்லது தீய பலன்கள் இருந்தால் அது குறைகிறது. எல்லாருக்கும் நல்லா தெரியும், நான் தினமும் ஜோதிடம் சொல்கிறேன். சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் இந்த வருடம் அஷ்டம சனி தொடங்கி விட்டது. மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் ஜென்ம சனி தொடங்கி விட்டது. கும்பராசிக்காரங்க மேசராசிக்காரங்கெல்லாம் ஆல்ரெடி 7.5 சனினால படாத பாடுபடுறா. இப்படிலாம் நிறைய சொல்லலாம். சனிப்படுத்தும் பாடு, சனி தான் பிரச்சனை பண்ணுறாரு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ஜாதகத்தில் ஒரு வில்லன் கிடையாது, நிறைய வில்லன் இருக்கான். இன்னொரு வில்லன் இருக்காரு ராகு. ராகுபடுத்தும் பாடுன்னு ஒன்று இருக்குது. ராகு ராசியில் இருந்தாலோ, ராகு நம்மளுடைய 7ஆம் இடத்துல இருந்தாலோ குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சிடும், டைவர்ஸ் ஆகிடும். ஸோ அவ்வகையில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் ராசியில் ராகு, சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் 7ல் ராகு, விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் 4ல் ராகு, 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் பெயர் கெடும்பா. இந்த மாதிரி இந்த ராகுபடுத்தும் பாடு. ஸோ இவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ள குரு வந்துடுறார். குருவும் ஒரு பக்கம் என்ன பண்ணுறார், மிதுனத்துக்கு வர்றார். மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் கன்னிராசிக்காரங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும், கன்னிராசிக்காரங்களுக்கெல்லாம் வேலை போயிடுற நிலைமை. இந்த பக்கம் பார்த்தா விருச்சிக ராசிக்காரங்களுக்கெல்லாம் 2, 5 குடைவன் 8ல் மறைன அஷ்டம குரு. அப்போ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இப்படி 3 பேர் மாற்றி மாற்றி தாக்குதல் பண்ணா இப்போ இந்த ஊரில் வாழ்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி வருது. ஸோ அப்போது நம்மளால் முடிஞ்சது என்ன? நிறைய பேர் சொல்லுவா, செவ்வாய் தோஷத்தை கழிச்சிடலாம், அல்லது சனி தோஷத்தை கழிச்சிடலாம், இதை பண்ணிடலாம், அதை பண்ணிடலாமாங்க. அதெல்லாம் அப்படி ஒரு விஷயமே உலகத்தில் கிடையாது. எந்த ஒரு விஷயத்தையும் யாராலையும் கழிக்க முடியாது. என்ன பண்ணலாம்னா, we can beg, we can pray. நாம் இறைவனிடம் மன்றாடலாம், நாம் யாக காரியங்கள் செய்து கொள்ளலாம். இறைவனை திருப்திப்படுத்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு,
ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு அதிதேவதை பிரத்யதி தேவதை இருக்கு. அந்த அதிதேவதை பிரத்யேக தேவதைக்குரிய சமித்து, அதுக்குரிய நைவேத்தியம், அதுக்குரிய புஷ்பம், அதுக்குரிய கலசம், அதுக்குரிய பூஜா, அந்த புஷ்பம் இதெல்லாம் போட்டு அர்ச்சனை மந்திரம் மூலமந்திர ஜபம் எல்லாம் பண்ணும்போது அந்த கிரகம் மகிழ்ந்து விடுகிறது. என்ன கேட்டாலும் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? எந்த சனி பிரச்சனை பண்ண வந்தாரோ அவரே மகிழ்ச்சியா போடா அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாரு. அப்படிங்கிற மாதிரி அதற்காகத்தான் இந்த மாபெரும் யாகம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யாகத்திற்கு நாங்கள் சிந்திய செலவு என்பது ஒரு பக்கம் என்றால், நாங்கள் சிந்திய வியர்வை என்பது மறுபக்கம். இதற்காக கிட்டத்தட்ட அதை ரொம்ப நாள் உழைச்சிருக்கோம். அதை பத்தி கிஷோர் அவர்கள் சொல்ல நீங்களே கேட்பீங்க, சொல்லுங்க. 27 நட்சத்திரம், 12 ராசிகள், நவகிரகங்களுக்கு ஹோமங்கள் செய்யறதுக்கான என்ன விஷயம் அப்படின்னா, இந்த வருஷம் வரக்கூடிய 3 பெயர்ச்சிகளிலும் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதமான சௌரியங்களும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த ஹோமங்கள், இந்த பூஜைகள் அனைத்தும் பண்றது. நம்ம ஊர்ல வந்து இப்ப இந்த அந்த பூஜை ரொம்ப கஷ்டங்கள் அது இதுன்னு நிறைய வந்துருக்கு. அந்த மாதிரி இனிமே வரக்கூடிய கிரக பெயர்ச்சி பலன்கள்னால மக்கள் யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாம, எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாம எல்லாரும் சௌரியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சிக்காக 27 நட்சத்திரங்கள் அப்புறம் நவ கிரகங்களுக்காக சிறப்பான மகா யாகம் இது. இதற்காக கிட்டத்தட்ட 1.5 மாதம் நாங்கள் வந்து பிரயத்தனை பண்ணி ஒவ்வொரு விஷயமா ஆல்டர்னேட் பண்ணி ஒவ்வொரு விஷயமா இதை அப்படி பண்ணலாம் அதை அப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த மண்டபம் புக் பண்ணி ஒவ்வொரு விஷயமா ஹோம சாமான் அங்கே வாங்கலாம், பூஜை சாமான் அங்கே வாங்கலாம், பூ அங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி இன்னைக்கு வந்து சுவாமியோட அருளால இந்த பெரிய யாகம் ரொம்ப மிக சிறப்பாக நடக்குது. இதனால உலக மக்கள் அனைவரும் இந்த கிரக பயிற்சியிலேருந்து எல்லாரும் நல்லது அனுபவிக்கணுங்கிறதுக்காக இந்த ஹோமமானது நடைபெற்று இருக்கிறது. ஓம். அதே மாதிரி இதை தொடர்ந்து மேற்கொண்டு என்ன பண்ணலாம்? இந்த கிரகங்களுடைய அருள் மட்டும் போதுமா என்றால் அது மட்டும் போதாது. ஏன்னா நிறைய பேருக்கு விவாகமாக, நீங்க தான் குருஜி சொன்னீங்க 7 ராகு வந்தா விவாகம் நடக்காது. அப்போ விவாகம் ஆகணும்னா என்ன செய்யலாம்? அப்போ விவாகம் ஆகணும்னா நம்ம கன்னிகா பூஜைன்னு சொல்லி அந்த கன்னியா பெண்கள், சின்ன குழந்தைங்க, அவங்கள வந்து சப்த மாதாக்களாக பிராமி, வைஷ்ணவி, கௌமாரி, வாராகி அந்த மாதிரி 7 மாதாக்களாக நம்ம அவங்களுக்கு வந்து ஆவாகனம் பண்ணி அவங்கள்ட்ட தட்சணெல்லாம் மந்திரம்லாம் கொடுத்து அவங்களுடைய பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிறோம். அதை வந்து சுஹாசினி பூஜைன்னு சொல்லுவா இல்லையா? சுமங்கலி. அடுத்தது சுமங்கலி பூஜை. ஆயுசுக்கு பிரச்சனை யார் யாருக்கெல்லாம் இருக்கு? இப்போ நான் சொன்னேன் சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி, ஆயுசுக்கு பிரச்சனை, கண்டம், அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் என்றால் அவர்களெல்லாம் என்ன செய்யணும்னா இந்த சுமங்கலி பூஜைகள் வீட்டில் இருக்க பெண்கள் சுமங்கலியாக, என்ன மதுரை மீனாட்சியாக, காஞ்சி காமாட்சியாக, காசி விசாலாட்சியாக இங்கே அனுகிரகம் செய்து இப்போதான் எல்லாருக்கும் பிளஸ் பண்ணாங்க. அடியேனும் அதில் அருள் பெற்றேன். வகையில் அடுத்ததாக வடுக பைரவர் பூஜனை, பைரவரை நம்ம ஆவாகனம் பண்ணி பைரவருடைய அனுகிரகம். பைரவர் எதுக்காகன்னா கடன், வியாதி, சொல்லும் போதே மணி அடிக்குது பதிலா, கடன், வியாதி போன்ற விஷயங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடுதுன்னு அர்த்தம். இதை கேட்கிறப்பவே உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் சரியாகுதுன்னா அப்போ நேரில் வந்தால் எப்படி இருக்கும், இதில் கலந்துண்டா எப்படி இருக்குங்கிறத பாருங்க. தொடர்ந்து நம்ம பண்ணிட்டே இருக்க போகிறோம். இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய புத்தாண்டு. காரணம் நீங்கள் இதை பார்க்குறீங்க. இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்வை திருப்பி போடக்கூடிய விஷயமாக இருக்கும். அதில் எல்லளவும் மாற்று கருத்தில்லை. தொடர்ந்து இந்த யாக வைபவத்தை தொடர்ந்து விஷ்ணுமாயாவினுடைய ஆலயத்திலே நமது போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல் ஸ்ரீமடம் அமைந்திருக்கிறது. அதனுடைய தலைமை சார்ந்த திரு நிலேஷ் அவர்களை அறிமுகம் செய்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3000 ஹோமத்துக்கு மேலே பண்ணிட்டார். நித்தியமும் அங்கே ஸ்ரீமடத்தில் வைபவம் நடந்து கொண்டிருக்கு. இந்த ஸ்ரீமடத்தில் சுவாமியை புதுசாக புனருத்தாரணம்னு சொல்லுவா. அந்த மாதிரி சுவாமி எல்லாம் புதுசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு மண்டபம் மாதிரி கட்டி இந்த கலச தீர்த்தத்தை அங்கே எடுத்துகிட்டு போய் கும்பாபிஷேகமாக பண்ணுறோம். விஷ்ணுமாயாவிற்கான தினசரி ஹோம வைபவ பூஜைகள் அங்கே நடக்க போகுது. உங்கள் வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜிஸ் ப்ராப்ளம் அல்லது கடன் பிரச்சனை, தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை இல்லை, வேலையே இல்லை, குழந்தையே இல்லை, அட எங்கே போனாலும் எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, வம்பு வழக்காக இருக்குன்னா விஷ்ணுமாயா கிட்ட வாங்க. விஷ்ணுமாயா உங்கள் பிரச்சனைகளை சரி பண்ணி தருவார்.
அந்த விஷ்ணுமாயா தான் அந்த யாகத்தோட ஹீரோ, நாயகன் அவர் தான். அவரை சிறப்பிக்கதான் அந்த ஹோமமே, இந்த யாகமே. அதனால இதை தொடர்ந்து நம்ம பயணம் அங்க ஸ்ரீமடத்தை நோக்கி இருக்க போகிறது. இப்பொழுது இங்கு பூர்ணாகுதி நடக்கவிருக்கிறது. இந்த மிகப்பெரிய யாகம் வெற்றி பெற உதவிய நமது தம்பிகள் மகேஷ், சுந்தர், சரவணன் மற்றும் என் மனைவி சிந்து, மாயா என மீடியா நண்பர்கள் அனைவர்களுக்கும், அதே மாதிரி குடும்பத்தினர், சொந்தக்காரங்க எல்லாருக்கும், மகா, கிஷோர், நிலேஷ்னு ஒரு பெரிய டீமே இருக்கு, சதீஷ்னு மிகப்பெரிய டீமே இருக்கு, அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். வெறும் யாகம் மட்டுமல்ல, இது 27 நட்சத்திர தேவதைகள் அவர்களுடைய ஆசீர்வாதம். அதாவது ஒவ்வொரு நட்சத்திரமும் இப்போ பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரமும் சேர்ந்து தான் 12 ராசிகளாக கருதப்படுகிறது. 12 ராசிகளை தான் நம்ம 12 மாதங்களாக கருதுகிறோம். சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களும் மேஷ, ரிஷபம், மிதுன, கடகம் எல்லாம் தொடங்கி இப்போ கன்னியா ராசிக்காரர்கள் என்ன செய்யணும், சிம்ம ராசிக்காரர்கள் என்ன செய்யணும், மீன ராசிக்காரர்கள் எல்லாம் நம்ம ராசி பலன் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் பொதுவாகவே எந்த நட்சத்திரங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, 27 நட்சத்திரங்களுக்கும் இந்த கிரகங்கள் சுற்றி வர்றதால தான் இத்தனை பயிற்சிகளும் ஏற்படுகிறது. அப்போ 27 நட்சத்திரங்களை கான்சன்ட்ரேட் பண்ணி ஹோமம் பண்ணணுங்கிறது எங்களோட இன்டென்ஷன். இந்த யாகம் என்பது 27 நட்சத்திர நாயகர்களை மையப்படுத்தி, நவகிரகங்களை மையப்படுத்தி நடக்கின்ற ஒரு மாபெரும் யாகம். இதுவரை உலகில் கண்டிராத அளவு மிகுந்த பொருட்செலவோடு எல்லா இந்தியாவிலிருந்து, பல மாநிலங்களிலிருந்து பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் வந்து, பிரவீன் அண்ணா தொடங்கி கிஷோர் வரைக்கும் இந்த ரமணி ஹால் என்று அழைக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் நங்கநல்லூரில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாபெரும் யாகத்தின் சிறப்பே என்னன்னா, யாகம் மட்டும் கிடையாது, கன்னிகா பூஜையும், சுமங்கலி பூஜையும், வடுக பைரவர் பூஜையெல்லாம் பண்ணி லோகக்ஷேமம் வகாமியகம், அனைவருடைய சமாதானமும் அனைவருடைய நலமும் நிம்மதியும் நமது நோக்கம் என்று இந்த யாகம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யாகத்தில் பார்த்தாலே போதும், இந்த யாகத்தில் கலந்துட்டா போதும், யாகத்துக்கு பொருட்செலவாகவோ பொருட்களாகவோ பணமாக எப்படி இதில் கலந்துட்டாலும் சரி, அடுத்து வரக்கூடிய வருடம் பிரம்மாண்ட வருடமாக இருக்கும். அடுத்த வருடம் 3 கிரக பயிற்சிகள் நடக்கிறது. ஒன்று சனிப்பெயர்ச்சி, இரண்டாவது குரு பயிற்சி, மூன்றாவது ராகுகேது பயிற்சி. இந்த பயிற்சிகளால் ஒருவர் வாழ்க்கை தலைகீழாக மாறக்கூடிய அமைப்பு, அது நல்லபடியாக இருந்தாலும் சரி, கெட்ட விதமாக இருந்தாலும் சரி, அது நமக்கேற்றபடி நம்ம வாழ்வை மாற்றிக்கொள்ள நம்மளால் முடிஞ்சது என்னென்னா ப்ரேயர்ஸ் மட்டும்தான். இந்த ப்ரேயர் தான் இங்கே போயின்னு இருக்கு. ஸோ இப்போ அடுத்ததாக இப்போது பூர்ணாவதி நடக்கவிருக்கிறது. பூர்ணாவதி முடிஞ்சதுக்கப்புறம் விஷ்ணுமாயாவுடைய ஆலயத்தில் கும்பாபிஷேகம் அடுத்து நடக்கவிருக்கிறது மத்தியானம். ஸோ அதனால் அனைவரும் இந்த பூர்ணாவதி நிகழ்ச்சியும் கண்டு கழிக்கணும். தொடர்ந்து வருகின்ற அடுத்த ஓரிரு மாதங்களில், மேக்ஸிமம் ஏப்ரல் மாதம் சித்திரை வருட பிறப்பு அன்னைக்கு ஒரு பிரம்மாண்ட யாகம். ஏன்னா மேலே தான் எல்லா பயிற்சிகளும் நடக்கவிருப்பதால், அல்லது சனிப்பயிற்சியை முன்னிட்டு கூட பண்ணலாம் என்று திட்டம் போட்டிருக்கோம். நம்ம ஆச்சாரியர்கள் சொல்வதை கேட்டு தான் அதுபடி நடக்க வேண்டியிருக்கும். அதனால் தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து வரும் பெரிய யஜ்ஞத்திற்கான முன்னோட்டம் தான் இது. கூடியிருக்கும் மக்களை காண்கையிலே நெஞ்சமெல்லாம் உவகை கொள்கிறது. வாழ்க்கை எத்தனை அர்த்தமுடையதாக வாழ்கிறோம் என்பதில் தான் நம் வாழ்வின் பொருள் அடங்கி இருக்கிறது. அவ்வகையில் பூர்ணாகுதி நடக்க இருக்கிறது. எல்லாரும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை மனதில் வேண்டிக் கொள்ளுங்கள். இங்கே நட்சத்திர நவக்கிரக நாயகர்களை நாம் காணலாம். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உள்ளன்போடு நாம் தரிசிக்கும் பொழுது இறைவனை நேரில் காணலாம். ஆன்மீகம் என்பது அன்பு, கருணை என்பது தான் கடவுள். இதில் மாற்று கருத்தே கிடையாது. நாம் அன்பால் இந்த உலகத்தை ஆளலாம். பக்தியால் மட்டும்தான் ஒழுக்கத்தை கொண்டு வர முடியும். ஒழுக்கம் எங்கிருந்து வருகிறது என்றால் பக்தியால் வருகிறது. அந்த பக்தியை நாம் அதிகப்படுத்துவது, பக்தியின் நெறிப்படி வாழ்வதுதான் நம் வாழ்வினுடைய தார்மீகமாக நாம் கருதுகிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இங்கு விஷ்ணுமாயா சமஸ்தானம் ஸ்ரீமடம் போரூர் கார்டன் ஃபேஸ் 2வில் அமைந்திருக்கிறது. இங்க விஷ்ணுமாயா சுவாமி தனது பரிவார தேவதைகளோடு இங்க எழுந்தருளி இருக்கிறார். தினசரி யாகங்களும் ஹோமங்களும் இங்கு நடக்கிறது. மாந்திரீகம் மாதிரியான பிரச்சனைகள் உடையவர்கள், அதே மாதிரி திருமணமாகல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லை போன்ற எந்த பிரச்சனைகளா இருந்தாலும், இந்த மாதிரி கள்ள தொடர்பு போல ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருந்தால் அவரெல்லாம் விஷ்ணுமாயா சுவாமி கண்கண்ட தெய்வமாக இங்கு விளங்கி இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து தரார். உங்கள் பேரில் 48 நாள் ஹோம காரியங்கள்லாம் பண்ணி இந்த மாதிரி டெய்லி இங்கே ஹோமம் நடக்கும். கூகுள் மீட் லிங்க் எல்லாம் கொடுப்போம், அது வழியாக நீங்கள் பார்க்கலாம். 48 நாள் ஹோமம் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு யந்திரம், ரக்ஷ எல்லாம் உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் ஒரு 48 நாள் வழிபடுற மாதிரி இருக்கும். தொடர்ந்து இங்கே விஷ்ணுமாயாவிற்கு தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான், இந்த ஸ்ரீமடம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல மட்டும்தான் விஷ்ணுமாயாவிற்கான ஹோமங்கள் தினசரி நடக்கிறது. உடனடியாக வாங்க, தாமதிக்காதீங்க. ஸ்ரீமடத்திற்கு விரைந்து வாருங்கள்.